இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதனுடைய புதிய சிஇஓயும் முதலமைச்சர் வந்து பார்த்தாரு. பார்த்த பிறகு ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு பிறகு வெளியில வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. உடனே தொழில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஃபாக்ஸ்கான் கம்பெனி தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுல 14,000 பேருக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்தில் தொழில் அமைச்சர் சொன்ன இன்டர்வியூ முதலமைச்சர் ட்வீட் போட்டதுல அரை மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் நாங்க எதுவும் கையெழுத்து போடல, நாங்க எதுவுமே உறுதி கொடுக்கல. அப்போ இந்த பொய்யை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வேற எதுவும் தெரியலையா? என்னதான் நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு செய்யறாங்க, ஏன்னா இந்த தரவுகள்லாம் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா தினம் பொய்ய சொல்லிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விளம்பரம் பக்கம் பக்கமா நியூஸ் பேப்பர்ல வருது. அது மக்களுடைய வரி பணத்தை ஏன் பொய் சொல்லிட்டு நீங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க? இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி சம்பந்தமா நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன். ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அந்த கம்பெனி நிறுவனம் சிஓ நாங்க இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு விளக்கம் சொன்னார். அப்புறம் என்னை பத்தி சொன்னாரு, எங்க அப்பாவை பத்தி சொன்னாரு, எங்க தாத்தாவை பத்தி சொன்னாரு. இதான் விளக்கம். ஆனா இவங்க கிட்ட கேள்வி கேட்டேன்னா பதிலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு தான் பதில் இல்லை. பொய்ய சொல்றவங்க கிட்ட என்ன பதில் வச்சிருக்க போறாங்க? அதே போன்ற கூகுள் நிறுவனத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணத்தில் நாங்கள் கூகுள் சென்றோம், கூகுள்ல மூத்த அதிகாரிகளை நாங்கள் பார்த்தோம், பெரிய விளம்பரப்படுத்தினாங்க. இங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதாவது எப்படின்னா, இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள் அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து 1,20,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர், த பிக்கெஸ்ட் சென்டர் அவுட் சைட் அமெரிக்கா, எங்க கட்டுறாங்க? ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில். இது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? அதாவது ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை இருக்கும் அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு, இல்ல நிறுவனரோ சிஇஓஸ் என்ன ஆசைன்னா அவங்க ஊர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். என் ஊர்ல நான் என் தொழிற்சாலை என் ஊர்ல தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாருன்னா என்ன காரணம்? அத்தனைக்கும் முதலமைச்சர் கூகுள் நிறுவனத்தில் போய் பார்த்தாருன்னு செய்தி நாங்க பார்த்தோம், செய்தி வெளியில் வந்தது. ஏன் அதை தவறி விட்டீங்க? ஏன் அங்க போயிடுச்சாங்க? என்ன காரணம்? என்ன? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், வேற என்ன இருக்க போகுது? அங்க ஆந்திராவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர் சொன்ன காரணம், ஏன் கூகுள் இங்க வந்திருக்குன்னா நாங்க ஃபாலோ பண்ணோம், ஒரு முறை இல்ல பல முறை நாங்க ஃபாலோ பண்ணோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. இப்படி எல்லாம் அன்னைக்கு இன்டர்வியூல சொல்றார். அப்போ எதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க? என்ன நிர்வாகம்? என்ன தொழில் அமைச்சர்? என்ன நிதி அமைச்சர்? எதுக்கு முதலமைச்சர்? முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது.